சரியா? ஹரிபிரசாத் வந்து லவ்லி பர்சனல் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அவர் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாரு. அப்படி செலக்ட் பண்ணுறது தான் இரவுகளை செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரு வந்து ஒரு சிஷியனுக்கு ஒரு இது கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி இவனுக்கு வந்து இன்னைக்கு இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் பிடிக்கல எதுவும் பண்ணல. பட் ஆனால் எம்எஸ்டபிள்யூ பசங்க நம்ம எனக்கு கொடுக்காத ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும். என்கிட்ட ஸ்பேஸ் கொடுத்தா தான் நான் இவ்வளோ கை போடுவேன், இல்லை ரொம்ப உரிமையாக இருப்பேன். இப்போ ஹரிஷ் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் உரிமையாக தான் இருப்பேன். அதுக்கு காரணம் ஹரிஷ் தான். உரிமையாக திட்டுவேன், காலையில் ஏன்டா லேட்டாக வரல, ஏடா நின்றுட்டு இருக்க, எங்கடா ஹரிஷ் போகிறாடே, எங்கடா நிற்கிறேன், அப்படி தான் பேசுவேன் ஹரிஷ்கிட்ட. சில பேர் தான் வாங்க போங்க பேசுவேன், ரொம்ப டீப்பாக இருக்கவங்க தான் வாடா போடானே கொடுப்பேன். ஹரிஷுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தோம், நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஆர்ஃபனேஜ் போனால், கிளாஸ் எடுத்தான், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டான். ஸோ அதனால் ஹரிஷோடைய இந்த ஜேர்னி இரவுகளோட ஒரு ஜேர்னி வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சொசைட்டிக்கு இவன் போய் ஒரு விஷயத்தை போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இவன் ஷேர் பண்ண போகிறான். ஸோ தமிழ்நாடு இல்லாமல் அங்கே போய் ஒரு இந்தியாவில் ஒரு இடத்துல போய் ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து போகிறான். அங்கே போய் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஞாபகங்கள் வரலாம். நந்தினி பற்றியோ, இது ஸ்னேகா பற்றியோ, காவியா பற்றியோ, சௌமியா பற்றியோ ஷேர் பண்ணுற விஷயங்கள் வரும். ஸோ அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும். நல்லபடியாக சொல்லுவோம், நல்லா ஆல் தி பெஸ்ட்டாக நல்லா பண்ணணும். சரியா? என்னுடைய சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, நல்லா பண்ணணும். வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா, வேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே, வேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வாழும் நமக்கு கதைகள் இருக்கு, நாளை நமக்கே விடியும், விழித்து போராட